வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம 10th கிளாஸ் மேக்ஸ் பார்க்குற எக்ஸாம்பிள் சம் 2.5 445 மற்றும் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும்போது முறையே மீதி 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காமா. இப்போ என்ன கொடுத்துருக்கா, 445 வகுக்கும் போது மீதி, 445 வகுக்கும் போது மீதி. ஓகேவா? இப்போ 445 வகுக்கும் போது எனக்கு வகுக்கும் போது கிடைக்கும் மீதி வந்து என்னது? மீதி வந்து 4. வகுக்கும் போது கிடைக்கும் மீதி வந்து 4. அப்போ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான்? இது மிகப்பெரிய எண் மீ போவா கேட்டிருக்கான். 445 வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 4 எண்ணில் தேவைப்படும் எண் என்னது? தேவைப்படும் எண். ஸோ 445 மைனஸ் 4 ஈக்குவல் டு 441. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு 572 வகுக்கும்போது மீதி 5 எனில் தேவைப்படும் எண் வந்து எவ்வளவு? 572 மைனஸ் 5 வந்து 567. ஓகேவா? இப்போ மிகப்பெரிய எண்ணெய் மீ போவா கேட்டிருக்கான். மீ பெரு பொது வகுத்தி, மீ போவா மிகப்பெரிய பொது வகுத்தியை கேட்டிருக்கேன். எந்த நம்பர்ஸ்? 441க்கும் 567க்கும். இப்போ யூக்ளிடியன் லெம்மா படி நம்ம பார்ப்போமா? A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர். ஸோ 567 441 வகுத்தா 141 இது 1 6, இது வந்து 2 1 126. ஸோ 567 ஈக்குவல் டு 441 இன்ட்டு 1 ப்ளஸ் 126. இந்த ஆர் இது வந்து ஏ ஈக்குவல் டு பி Q plus R. The R equal to 126, that is not equal to 0. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா, again இந்த 441 126 வந்து வகுக்கணும். 441 126 வந்து வகுத்தா என்ன கிடைக்கும்? 3 போட்டு பார்ப்போமா? 3 3. ஸோ 441 வந்து 126 இன்ட்டு 3 ப்ளஸ் 63. ஸோ ஏ ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர் அந்த டேர்மில் இருக்குது. ஆர் ஈக்குவல் டு 63, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம மறுபடியும் என்ன செய்வோம்? இந்த 126 63 வகுக்கணும். அப்போ 2 ஸ்டார் 12. So that is equal to 126 equal to 63 into 2 plus 0. So that is or must be 0 வந்து இதில் கிடைக்கும். அப்போ இதில் வந்து மீ போவா என்னது? மீ போவா என்னது? 63. ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கா? 441 557. அப்போ மீ போவா என்னது? அது கண்டுபிடிச்சாச்சா? 441க்கும் 567க்கும் உள்ள மீ போவா வந்து என்னது? 63. இப்போ இதில் வந்து என்னன்னா மீதின்னு சொல்லியிருக்கான். மீதிங்கச்சுமே அந்த கொடுக்கப்பட்ட எண்ணிலேருந்து இந்த மீதியை கழிச்சிட்டு 441 567 இந்த ரெண்டை வந்து
இந்த 2க்கும் மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து நார்மல் வகுத்தல் மாரி கொண்டு வந்துட்டு, R வந்து 0வா மாறும். R ஈக்குவல் டூ 0. அப்போ இந்த B இருக்குல்லம்மா, இந்த Bய தான் நம்ம என்ன சொல்லணும், மீப்போவான்னு சொல்லி நம்ம எடுக்கணும். எடுக்கோம். ஓகேம்மா. ஒரு நோட் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்யணும், எழுதணும். அவ்வளோத்த எழுதி நீங்க படிக்கணும். ஓகேவாம்மா? தேங்க் யூ ஸ்டூடண்ட்.